ஒரு பிரச்சனைக்காக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று அழைத்தா நான் அந்த இடத்துக்கு வருவேன் உன்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்கு. இந்த ஆயத்து இந்த பைத்துடன் மோதவில்லையா? இந்த பைத் இந்த ஆயத்துடன் மோதவில்லையா? மோதவில்லையா? ஆயத்து சொல்லுது யாரும் இல்லை என்று, ஆனால் பைத் என்ன சொல்லுகிறது? நான் இருக்கிறேன். இப்ப எதை எடுக்கணும், எது சரி எது பிள்ளை? கண்ணை பொத்திக்கிட்டு சொல்லலாம், கொஞ்சம் கூட சிந்திக்காம சொல்லலாம். அதுக்கு மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க, அந்த ஆயத்தை அதிசயங்களை எல்லாம் வச்சு தவறான விளக்கத்தை கொடுத்து கேட்பாங்கன்னு வாதிச்சா கூட சரி, அந்த வாதத்தை ஏத்துக்குவோம். ஒரு வாதத்துக்கு கேட்டால் கூட வலவு சமீஉ மஸ்தஜாபு லகும், அவங்க காதுல விழுந்தால் கூட மஸ்தஜாபு லகும், அவங்க உங்களுக்கு விட தர மாட்டாங்க. அந்த பவர் இல்லை அவங்களுக்கு. இது திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், அன்புள்ளவர்களே விளங்கக்கூடிய செய்தி, இது ஷிர்கா இல்லையா என்பதை வயக்ஃபுரூன பிஷ்ரிக்கும், எந்த வலியுல்லாவை போய் எந்த ஒரு படைப்பை போய் ஒரு தேவை கேட்டு அழைத்தீங்க இல்லையா, அவங்களா வேலை நடக்காது. நாளைக்கு மறுமையில அவங்க நம்மளை கையை பிடிச்சிக்கிட்டு சுவர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இல்லையா. அல்லாஹ் சொல்லான் வயக்ஃபுரூன், நாளை மறுமையிலே அவர்கள் உங்களை நிராகரித்து விடுவாங்க. யா அல்லாஹ், இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் சொல்லவும் இல்லை, நான் ஆதரிக்கவும் இல்லை, நான் இவர்களை அதன் பக்கம் அழைக்கவும் இல்லை. இப்படியான விஷயத்தை அல்லாஹ் போன்று வேறு யாரும் உங்களுக்கு அறிவிக்க மாட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக இன்று ஷிர்க் இப்படி பிரார்த்தனைகள் செய்வது, குழந்தை பாக்கியம் இல்லையா, அப்படியான அந்த பாக்கியம் இல்லாத மக்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் யார்னால் கிடைக்கும்? யார்னால் கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான், குழந்தை பாக்கியத்தை நான் வழங்குகிறேன், ஆண்களை கொடுக்குகிறேன், ஆண் பிள்ளைகளாக பெண் பிள்ளைகளாக இரண்டையும் கலந்து சிலர்களுக்கு அந்த பாக்கியத்தை இல்லாமல் ஆக்குகிறேன். இது என்னுடைய அதிகாரத்தில் உட்பட்டது. வல்லதீன ததுஊன மின் தூனிஹி லா யஸ்ததிஊன நஸ்ரக்கும் வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நீங்கள் யாரை அழைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி செய்ய இயலாது, அவங்களோட பிரச்சனைக்கும் அவங்க தீர்வு காண முடியாது. அவங்கள்ட்ட எப்போ கேட்குறீங்க, லவ்ஃபத் தாலிபு வல் மத்லூப், கேட்டு போறவனும் கேட்கப்படுறவங்களும் சமமான விலகினமானவர்கள், அவங்களால் எதுவும் செய்ய முடியாது என்கிற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானாக. பிரார்த்தனை, அறுத்து பலியிடுதல், நேர்ச்சி செய்தல் போன்ற வணக்கங்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு செலுத்தப்படக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணியும் விஷயத்தில் நேர்ச்சி செய்தால் அதை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயத்திலே நேர்ச்சி செய்து அந்த நேர்ச்சியின் பேரிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. அப்படி செய்திருந்தால் அதை நீங்கள் விட்டுவிட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதுக்காக தௌபா செய்ய வேண்டும். ஆக அன்புள்ளவர்களே, இப்படி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த திருக்கலிமா முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் இடைப்பட்ட காலங்கள், இதை முறிக்காத காரியங்களுக்குள் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இதை ஏன் நான் உங்களுக்கு அழுத்தமாக விளக்கமாக இந்த செய்தி, இந்த ஷிர்க் இன்னும் பல காரணங்கள் இருந்தாலும் அதை சொல்வதற்கு முன்னால் எதற்காக இந்த ஷிர்க்குக்கு இவ்வளவு நேரத்தை எடுத்தேன் என்று சொன்னால், இந்த ஷிர்க்கிலே இன்று மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். மற்ற காரணங்களை விட இதிலே மக்கள் நிறைய மூழ்கி இருக்கிறார்கள். இதை பேசாமல் தொழுகையை பேசி பிரயோஜனம் இல்லை, ஹஜ்ஜை பேசி பிரயோஜனம் இல்லை, ஜகாத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஷிர்க் வைத்துக் கொண்டு ஜகாத் கொடுத்தால் என்ன கிடைக்கும், நோன்பு கொடுத்தால் என்ன கிடைக்கும்? அவர் எல்லா அமலும் அடைந்துவிடும். ஒரு பில்டிங் 100 மாடிகளையோ 1 மாடிகளை கொண்ட பில்டிங்காக இருந்தாலும் அது ஒரு அடித்தளத்தின் மீதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடித்தளம் விடுபட்டு விட்டால் அந்த ஒரு மாடியும் இருக்காது, அந்த 100 மாடியும் இருக்காது. அந்த மாடிகளை எவ்வளவு அழகாக பெயிண்டுகள் அடித்து வர்ணங்கள் தீட்டி டிசைன்களாக நீங்கள் கட்டி இருந்தாலும் பார்ப்பதற்கு அது ஒரு பில்டிங்காக தெரியலாம், அழகாக தெரியலாம். ஆனால் அந்த பில்டிங்கிலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, குடியிருக்க முடியாது, சிறிய காற்றுக்கு நின்று பிடிக்காது. இவ்வாறுதான் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, வெளிப்படையான தோற்றங்கள் எல்லாம் இந்த பில்டிங்குடைய வெளிப்படை போன்றது. இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதனால் அவருக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சரியாக இருக்காத வரை அதுதான் அடித்தளம். லா இலாஹ இல்லல்லாஹுக்கு மேலதான் தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்விலே வெடிப்பு விழுந்திருக்கிறது. சில இடத்திலே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் பாதி அளவுக்கு போய்விட்டது. சில இடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ்வே கிடையாது. அவர்கள் ஷிர்க் வைத்த நிலையிலேயே அதை செய்து கொண்டு, இதெல்லாம் சொல்லுதுன்னா பெரிய ஷிர்க்குகள். இது செஞ்சா அமல் எல்லாம் அழிஞ்சிடும். அவர் சௌபா இல்லாம மௌத்தாகிட்டாரண்டா அவர் போவது நரகம். அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை, 42 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன் உயிரை அர்ப்பணித்தவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாம மரணிக்கிறாங்க. அவங்களுக்காக கடுமையான முயற்சி பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சொல்ல மறுத்துறாங்க. இப்ப அல்லாஹ்விடத்துல அவங்க சொல்லாங்க, தன்னுடைய பெரிய தந்தை இடத்துல சொல்லாங்க, பெரிய தந்தையே, எனக்கு அல்லாஹ் தடுக்காம இருக்கும் வரை, என்னை தடுக்காம இருக்கும் வரை உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல நான் பிழை பொறுப்பு தேடுவேன். யா அல்லாஹ், என் பெரிய தந்தையின் பாவங்களை மன்னிப்பாயாக, நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆயத்தை இறக்குகிறான். மா கான லின்னபியி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன். ஒரு நபிக்கோ மூமினான மக்களுக்கோ முஷ்ரிக்கானவர்களுக்காக, இணை வைத்தவர்களுக்காக பிழை பொறுப்பு தேடுவதற்கு அனுமதி இல்லை. அவர்கள் அவங்களோட சொந்தக்காரர். சரியாக இவர்களுடைய விஷயத்தை தான் அணுகிறது. அபூ தாலிபுடைய விஷயத்தில் இது எல்லோருக்கும் பொருத்தமானது. அவங்க விஷயத்தை தான் அணுகிறது. நபி அவங்களோட பெரியப்பா தான். உங்களுக்கு 42 வருடம் உங்களை வளர்த்தார்கள், தாவத்துக்கு அவங்க துணையாக இருந்தாங்க தான். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாம நீங்க அவங்களை கூட்டிட்டு போக முடியாது. நாளை மறுமையில பெரிய மக்களை ஸல்லல்லாஹு ஷஃபாத் பண்ணுவாங்க. அந்த ஷஃபாத்துக்கு அல்லாஹ் எங்களுக்கும் அந்த தௌபை தந்தருள்வானாக. அதனுடைய ஷஃபாத்து கிடைப்பதற்கு எங்களுக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்தருள்வானாக. கடுகளவு ஈமான் இருந்த ஒருவர் நரகத்தில் கிடக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, தன்னுடைய ஷஃபாத்தை நிறுத்த மாட்டாங்க. தன்னுடைய பெரிய தந்தைக்கு ஷஃபாத் செய்வாங்களா? செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, உங்களுக்காக இவ்வளவு உழைத்தாங்களே, இவ்வளவு உதவி செஞ்சாங்களே, தன்னுடைய சுயநலத்தையும் இழந்தாங்களே உங்களுடைய பெரிய தந்தை, அதுக்கு நீங்க பரிகாரமாக என்ன செய்தீர்கள்? அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இல்லைண்டா என்ற பெரிய தந்தை நரகத்தின் அடித்தளத்துக்கு போக வேண்டியவர், என்னால என்னுடைய ஷஃபாத்தால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு 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 அந்த தண்டனையை குறைத்திருக்கிறார். அடித்தளத்தில் இருந்தவர் கரண்டை கால் வரைக்கும் அவருக்கு நரகம் தீண்டக்கூடிய அளவுக்குள் நெருப்பிலே அவரை போட்டு அல்லாஹ் வேதனை செய்வார், அழிந்து வர மாட்டார். இன்னொரு வாயத்திலே நெருப்பார் செருப்பு அணிவிக்கப்படும், மூளை கொதித்துக் கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன பாருங்க, இதுல யார் தப்ப முடியும்? என்ன செஞ்சா தான் என்ன பிரயோஜனம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில ஓட்டை இருக்கும்போது? ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதன் வ அன்தும் தஅலமூன், நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நிலையிலேயே அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காதீங்க. ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நம்ம விளக்கம் சொல்லும்போது சொல்லாங்க, இன்றைக்கு நாம் கூட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட ஷிர்க் கூடாது, பெரிய பாவம்னு சொல்லக்கூடிய மக்கள் கூட அதில் நம்முடைய நாவலில் வருது, மாஷா அல்லாஹு வஷா ஃபுலான், அல்லாஹ் நாடினதும் இந்த மனுஷன் நாடினது நடந்து விட்டது. அதாவது எப்படி சொல்லுவோம், அல்லாஹ் நீங்கள் இல்லைன்னா அன்றைக்கி அவ்வளோதான் சொல்லுமா இல்லையா? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அல்லாஹுக்கு இணை வைக்கிறீங்களே. இந்த இந்த ஆயத்துக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. லவ்லல் குலைபத்து ல அதானல் லுசூசு, நல்லவான இந்த சின்ன நாய்க்குட்டி இல்லைண்டா வீட்டண்டை கள்ளம் வந்திருப்பான். நம்ம சொல்லமா இல்லையா? நாய்க்குட்டி இல்லைண்டா என்ன, நான் கள்ளம் மறக்கலை, நாய் குலைச்சது, நாய்க்குட்டி லொன்னு குலைச்சிக்குது. அப்போ வீட்டில் உள்ளவங்க வெளியே பார்க்குறாங்க, என்ன நாய் குலைக்குது. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வாரான், உங்கள் எளிமரத்தை கண்டு ஓடிட்டான். என்ன சொல்லுவோம், நல்ல காலம் நாய்க்குட்டி இல்லைன்னாண்டை வீட்டுக்குள்ள கள்ளம் வந்திருப்பான். இது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் இல்லாட்டி தான், அல்லாஹ் தான் எங்களுக்கு உதவி செஞ்சவன், நாய்க்குட்டி அதுக்கு காரணமாக இருந்தது. அப்போ எப்படி சொல்லணுமா, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் இந்த நாயை வச்சு அல்லாஹ் என்ன செஞ்சான், உதவி செஞ்சான், அப்படி சொல்லணும். மாஷா அல்லாஹு சும்ம ஷா ஃபுலான், அல்லாஹ் நாடியது. ஒரு யூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாரு, நீங்க அல்லாஹுக்கு இணை வைக்கிறீங்க. எப்படி இணை வைக்கிறீங்க? மாஷா அல்லாஹு வஷா ஃபுலான் சொல்றீங்க, வல் காபா என்று சொல்றீங்க. காபா மீது சத்தியமாக ஒரு மனிதன் அல்லாஹ் நாடியதும் ஒரு மனிதன் நாடியதும் நடந்து விட்டது, அல்லாஹுக்கு இணையாக நீங்க இணை வைக்கிறீங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு பிறகு யாரும் இப்படி சொல்ல வேண்டாம், மாஷா அல்லாஹு சும்ம ஷா ஃபுலான், அல்லாஹ் நாடியது பின்பு இந்த மனிதனுடைய உதவி என்று சொல்லுங்கள். வரப்பில் காபா என்று சொல்லுங்கள். வல் காபா, காபா மீது சத்தியமாக என்று சொல்லக்கூடாது. வரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் பண்ணுகின்றார்கள் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார்கள். ஆக வல் காபா என்பது காபா அல்லாஹ் அல்ல, அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சொல்ல வேண்டும். காபத்துல்லாஹ் மீது சத்தியமான்னு சொல்லக்கூடாது. இப்படி சொல்லத்தினால நீங்க அல்லாஹுக்கு இணை வைக்கிறீங்க என்று சொல்லி ஒரு யூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரப்பில் காபா என்று சொல்லுங்கள், அல்லாஹ் காபாவுடைய ரப்பு மீது சத்தியமாக. அன்புள்ளவர்களே, இப்படி நாம் தெரிந்தும் தெரியாமலும் இந்த ஷஹாதாவுக்கு மாற்றமான வார்த்தைகளை, அதை முறிக்கக்கூடிய செய்திகளை, செயல்களை, வார்த்தைகளை செய்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்மை நாம் விடுபட்டுக் கொள்ள வேண்டும். யாராவது இப்படிப்பட்ட தவறுகளை செய்திருந்தால்
இன்னும் தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது, ஷிர்கையும் அல்லாஹ் மன்னிப்பான். சூரத்துல் ஃபுர்கானிலே ஷிர்கை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதற்காக தௌபா செய்தால் இதையும் அல்லாஹ் நன்மை தட்டாக மாற்றுகிறான், நன்மைப்பட்டவர்களில் மாற்றி விடுகிறான் என்று ஷிர்குக்கு மன்னிப்பு இருக்கிறது தௌபா செய்தால். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட ஷஹாதாவை முறிக்கக்கூடிய அந்த காரணங்களில் முதல் காரணமாகிய அந்த ஷிர்கிலிருந்து முழுமையாக பாதுகாப்பானாக. இருக்கக்கூடிய ஒரு சில வினாடிகளில் அடுத்த சில காரணங்களை நான் அதனுடைய தலைப்புகளை மாத்திரம் சொல்லி முடிக்க வருகிறேன். இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. அது ஒன்று இஸ்திஹஸா பித்தீன், மார்க்கத்தை கிண்டலா பேசுறது, மார்க்க செய்திகளை மார்க்கம் உள்ளவர்களை கிண்டலா பேசுறது. சிலவங்க தாடி வச்சிருப்பாங்க, பாடுற ஆள் தாடி வச்சு ஆட்டு தாடி மாதிரி இருக்குது, பெருசாக தாடி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் இந்த காலத்தில் சரி வராது, இந்த பதவிக்கு அதெல்லாம் சரி வராது. தாடி இறக்கணும். யார்? முஸ்லீம்களே பேசுறது. தாடி காட்டி நமக்கு வேலையில் போ, தாடி வச்சா வேலையில் போ. என்ன தாடி? எங்கெல்லாம் இதிலெல்லாம் மார்க்கம் பேசக்கூடாது, எல்லாத்துலேயும் மார்க்கம். முடியிலும் மார்க்கம் இருக்கிறது, முடியிலையும் மார்க்கம் இருக்கிறது. பெண்களை பார்த்து சொல்லுது, பெருசாக இஸ்லாத்தை சொல்ல வந்துட்டாங்க, பெருசாக இஸ்லாத்தை பின்பற்றுறாங்க. எப்போ இவங்க எல்லாம் இந்த ஃபர்தா போட ஆரம்பிச்சது? தலையை முழணுங்கிறாங்க, கையை முழணுங்கிறாங்க, முகத்தை முழணுங்கிறாங்க. அதாவது அல்லாஹுடைய தீனை இஸ்திஹ்ஸா, பரிகாசமாக பேசுவது. தபூக் போர்க்களத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் பெரிய பொய்யர்கள், வயிறு ரொம்ப சாப்பிடுவாங்க, பெருசா வீரவாசகம் பேசுவார்கள், எதிரிகளை கண்டா மிச்சம் கோழையானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் இழிவாக சில முனாஃபிக்குகள் அந்த போர்க்களத்தில் சென்றவர்கள் பேசிக்கொண்டு போகும்போது அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், முனாஃபிக், நீ ஒரு முனாஃபிக், இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கட்டாயமாக சொல்லப் போகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் இந்த செய்தியை சொல்றதுக்காக போறாங்க. அல்லாஹு தஆலா வஹி மூலமாக செய்தி அறிவித்து விட்டார். இந்த செய்தி நபி அவங்கள்ட்ட போயிடக்கூடாது, போறதுக்கு முன்னால போய் நாம் என்ன செய்யணும், ஏதாவது போய் காரணம் சொல்ல வேண்டும் என்று அந்த செய்தியை சொன்ன முனாஃபிக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று, யார் சொல்லலாம், நீளமான பிரயாணம், ஒரு பேச்சு, அதாவது அலுப்பு தட்டாமல் இருப்பதற்காக பிரயாணத்திலே அதை இதையும் பேசுவோம் இல்லையா, அதுக்காக சில வார்த்தைகளாக பேசிவிட்டோம் என்று அர்த்தத்தையெல்லாம் நாங்கள் நினைச்சு பேசல, யார் சொல்லலாம் என்று சொன்ன போது அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்குகிறான். நபியை நீங்கள் அவர்களிடத்தில் அவர்கள் சொன்னதுக்காக விளக்கம் கேட்ட போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமா குன்னா நகூது வ நல்அப், சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்காக பேசிவிட்டோம் என்று சொல்லுகிறார்களே, இந்த காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாது. குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன், நீங்கள் உங்களுடைய பிரயாணத்திலே அலுப்பட்டு தட்டாமல் இருப்பதற்காக வேண்டி உங்களுக்கு கிடைத்தது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளும் அல்லாஹ்வுடைய தூதரும் தானா? இவைகளை கொண்டு பரிகாசம் பேசலாமா? வகத் கஃபர்தும் பாத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு முன்னால் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் சொன்ன அந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற செய்தியை சூரத் தௌபாவுடைய 65, 66 வசனங்களில் கூறுகிறார். இப்படிப்பட்ட சபையிலே நாம் கலந்து கொண்டால், அப்படிப்பட்ட பேச்சை விட்டு அவர்கள் முடிக்கும் வரை அந்த சபையில் இருந்து தவறுதலாக மறந்திருந்து, அப்படிப்பட்ட பேசப்படக்கூடிய சபைகளிலே அந்த நினைவு வந்து விட்டால் ஃபலா தகூத் பாத ذிக்ரா, நினைவு வந்ததுக்கு பிறகு நீங்கள் உட்காரக்கூடாது, அவங்க வேறொரு பேச்சை ஆரம்பிக்கும் வரைக்கும் என்கிற செய்தியை சூரத்துல் அன்ஆமுடைய 68வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுறான். இது மாதிரி அல்லாஹ் அல்லாத அவர்களுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்வது. அல்லாஹு தஆலா இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு செய்திருக்க குர்ஆன் சொல்ல, ஹதீஸ் சொல்ல, இல்லை இந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைய காலத்துக்கு வந்து நிச்சயாது, ஒத்து போகாது. இதெல்லாம் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒட்டகத்திலே பிரயாணம் செய்த காலத்துக்கு இது சரி. ஆனால் இப்போ சரியா? நம்மெல்லாம் இப்போ வந்து ரெக்கார்டில் பிரயாணம் செய்யக்கூடிய காலம் நவீன காலம். இந்த காலத்துக்கு இந்த சட்டத்தை எல்லாம் எடுக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் பைபிளில் இந்த காலத்துக்கு பொருந்தாத பிற சட்டத்தை மாத்திருக்கிறாங்க. அது மாதிரியான வார்த்தைகள் இப்படி சொல்வது, வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், யார் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை இது சரியில்லை, இந்த காலத்துக்கு பொருந்தாது, இதையும் கொண்டு சட்டம் நிறைவேற்றலாம், இந்த உலகத்திலே மக்கள் ஏற்றியதையே என்ன செய்யலாம், இதுக்கு நிகராக செய்யலாம் என்கிற அடிப்படையில் யார் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமான தீர்ப்பு வழங்குகிறார்களோ அவர்கள் காவிர்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராமாக்குவது, அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை ஹலால் ஆக்குவது. இன்று நான் அந்த கொள்கையை சேர்ந்தவர், நான் இந்த கொள்கையை சேர்ந்தவர், எங்களிடத்தில் இதுக்கு ஹலால், இது எங்களிடத்தில் இது ஹராம் என்கிற செய்தியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்லுகிறான். சூரத் தௌபாவுடைய 31ல் இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ்,
அவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய சன்னியாசிகளையும் பாதிரிமார்களையும் அல்லாத தெய்வங்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்கிற செய்தியை சொல்லும்போது அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்பதான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அவங்க கேட்குறாங்க, நம்மெல்லாம்